அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்களை எங்களுடைய வாழ்க்கையில் மதித்து நடப்பது. எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை எவ்வளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும், எனக்கும் அப்படித்தான், மற்றவர்களுக்கும் அப்படித்தான். வாழ்க்கை ஒரு முறைதான். ஆகவே எனக்கு எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் மிகவும் மதிப்புக்குரியது, மிகவும் உன்னதமானது. மற்ற ஆட்களும் தங்களோட வாழ்க்கையில் பல கனவுகளோடு, பல கொள்கைகளோடு, பல லட்சியங்களோடு வாழுகின்றார்கள். ஆனால் பல தடைகளில் பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், முரண்பாடுகள், ஏகப்பட்ட பிணக்குகள், பிரச்சனைகள், உறவுகளுக்கு இடையிலே முரண்பாடுகள். காரணம் என்ன? நான் வாழ்வதற்காக மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்குகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில நான் முக்கியம், என்னுடைய கொள்கை முக்கியம், என்னுடைய லட்சியம் முக்கியம் என்று நான் இயங்குவதைப் போல மற்றவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் கொள்கை உண்டு, அவர்களுக்கும் கனவு உண்டு, லட்சியம் உண்டு என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அல்ல. ஆகவே நான் என்னுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களுடைய வாழ்க்கையில் குழி பறிப்பது என்பது எனக்கு நானே சாபத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றேன். நான் வாழ வேண்டும் என்று சொல்லி போராடுகின்றேன். அதே நேரத்திலே மற்றவனுக்கும் அவனுடைய வாழ்க்கை முக்கியம் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. என்னுடைய பதவிக்காக, என்னுடைய பட்டத்துக்காக, என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடாது, மற்றவர்களுடைய நல்ல பெயரை நான் கெடுக்கக்கூடாது. மற்றவனுக்கு குழி பறிச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடாது. இன்னொருவரின் மீது ஏறி அவரை கீழே போட்டு நசுக்கி அதுல நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடாது, உயரத்துக்கு வரக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு எதை செய்கின்றேனோ அது என்னுடைய வாழ்க்கையில திருப்பி வரும். வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை பலியாக்கியவர்கள், இவங்களெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததை கண்டதில்லை. மற்றவர்களுடைய கண்ணீருக்கு நாங்கள் ஆளாகிடக்கூடாது. எனக்கு என்னுடைய வாழ்க்கை எவ்விதம் முக்கியமோ, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கென்று கனவு, இலட்சியம், கொள்கைகளுடன் வாழுகின்றோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முக்கியமானது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய வாழ்க்கையினுடைய சுய முன்னேற்றத்துக்காக நாங்கள் யாருடைய வாழ்க்கைக்கும் குழி பறிக்கக்கூடாது, யாருடைய வாழ்க்கைக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. நாங்கள் சில வாழ்க்கையில் சில கட்டத்தில் ஒரு நிலைக்கு வர ஆசைப்படுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய முயற்சியால் நாங்கள் அதை அடையலாம். வேணுமா அவங்களோட நாங்கள் போட்டி போட்டு நாங்கள் முன்னுக்கு வரலாம். ஆனால் என்னால் முடியாது, என்னை விட மற்றாக்களுக்கு திறமைகள் உண்டு, அவர்களுக்கு என்ன சொல்லி சொன்னால் சகல தகமைகளும் உண்டுன்னு சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு குழி பறித்து அவர்களை கீழே போட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வருகின்ற ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை அல்ல, அது ஒரு வாழ்க்கை அல்ல. மற்றவர்களுடைய கண்ணீருக்கு நாங்கள் காரணமாகிடக்கூடாது. நானும் முன்னுக்கு வர வேணும். நான் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையை நேசிக்கின்றேனோ என்ற வாழ்க்கையில நான் எப்படி முன்னுக்கு வர வேணும், வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதே மாதிரி தான் மற்றவர்களும் என்பதை புரிஞ்சு கொள்வோம். மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில கண்ணீருக்கு நாங்கள் காரணமாகி என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்த நினைச்சோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி நிலைச்சு நிற்காது. ஆகவே ஞாபகத்தில் வச்சிருப்போம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை மதிக்க கற்றுக்கொள்வோம், மற்றவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க கற்றுக்கொள்வோம். அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையும் உயரும் என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி.